ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகுது எக் ஆம்லேட். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அந்த கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் இந்தளவு கரு மாறினவுடனே 1/4 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவு. இப்போ முட்டையில் அந்த மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா அடித்து விட்டுங்க முட்டையை. நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா அடிச்சு விட்டுக்குங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் காஞ்சதும் எடுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டுக்குங்க. இருந்த மீதி முட்டையை இன்னொரு ஆம்லேட் போட்டிருக்கேன். எக் ஆம்லேட் ரெடி. ஆம்லேட் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்கள்.